புத்தரை காரி துப்பினவனும் இங்கேருந்து தான் வரப்போறான், புத்தரை தலைமையில தூக்கி வச்சுக்கிறவனும் இங்கேருந்து தான் வரப்போறான். வேற எங்கேருந்து வருவான்? பேச்ச கேட்கறதுல பிடிக்காதவன் காரி துப்புவான், கேட்டவன் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவான். ஒரு சத்சங்கம் நடத்தினா இவ்வளவு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? அவனுக்கு பிடிச்ச கடவுளை வாடான்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்க மாட்டான், இவன் கோச்சிக்குவான். இவனே வேற ஒரு உடம்புல உட்காந்து சத்சங்கம் நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அவனையே கூட தன்னையே கூட அவனு சொல்லக்கூடாது. இந்த பாவி மக்களுக்கு அது புரியாது. புரியுதுங்களா? புரியல, புரிஞ்சும் புரியாமலே இருங்க, பரவாயில்ல. சரி, அப்போ பிறவி கர்மம் யாருக்கு? ஏன்னா இப்ப எதுக்கு சொன்னா, முதல்ல இவங்களோட நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க நோக்கத்துக்காக, சத்தியத்துக்காக இவங்க எதை வேணா செய்யறவங்க. நீங்க சரிங்கிறதையும் செய்வாங்க, நீங்க தப்புங்கிறதையும் செய்வாங்க. ஓவரும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. போதி தர்மனும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒரு கர்மம் செய்ய போக அந்த கர்மம் அவங்களுக்கு பிடிக்காம போகும். ஊருக்கே பிடிக்கிற மாதிரி ஒரு கர்மத்தை யாரையும் செய்ய முடியாது, கடவுளாலையும் செய்ய முடியாது. கடவுளாலையும் செய்ய முடியாதுன்னு என்ன அர்த்தம்? சரி, வெட்ட வெளி ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெட்ட வெளி ரொம்ப நல்லது. நல்லதா? அது எந்த பாவத்தையும் பண்ணாதது. மலையில இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அவனை வெட்ட வெளியால காப்பாற்றவும் முடியும். வெட்ட வெளிய நம்பினவன் அந்த இடத்துல என்ன ஆவான்? செத்து போயிடுவான். இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்படிதான். அப்போ ஒரு குரு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவரு நோக்கம் அதை நோக்கி அவர் பயணிக்க போறாரு. இப்ப இந்த நோக்கத்துலதான் அவர் பிறவி கர்மத்தை வாங்குறாரு. இதுக்குதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்ப ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. யாரால கட்ட முடியும்? இன்னாரு எங்கேருந்து வருவாரு, இன்னாரு எங்கேருந்து வருவாரு, அவருக்கு இவருக்குமான பிறவி கர்மம் என்ன அப்படிங்கிறது அவரு கண்ணுக்கு தெரியும், அவங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு, லட்சுமி அம்மா என்னை குழந்தை மாதிரி பாக்குறாங்க வச்சு, இது இப்ப அவங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். அவங்க சொன்னனால உங்களுக்கு தெரியும், நான் சொன்னனால உங்களுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருடைய பார்வை பிறவி ஞாபகம் தோன்றும். எப்ப தோன்றும்? இதுலதான் பெரிய ஆபத்தே இருக்கு. பெரிய ஆபத்து இதுலதான் இருக்கு. பிறவி ஞாபகம் பிறவி கர்மத்தை திரும்பியும் முடிஞ்சு போனது பக்கத்துல ஒரு கமா போடும். புரியுதுங்களா? அப்ப பிறவி கர்மம் தான் யாருன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டா நல்லது இருக்கிற மாதிரி அதுல கேடு பலனும் உண்டு. நல்ல பலன் கேடு பலன் எப்பயுமே ஒரே இடத்துல இருந்தா ஆரம்பிச்சு. சரி, இப்ப இதுல இவரு இந்த பொருள் உலகத்தை சாதுரியமா கையாளும். ஏன்னா பொருள் உலகம் எப்படி இருக்கு? பொய்யில இருக்கு, உண்மையே தெரியாது. இவரு உண்மையில இருக்காரு, உண்மையா கூட இருக்க முடியாது. பொருள் உலகத்துக்கு ஏத்த மாதிரி இவர் என்ன பண்ணும்? கொஞ்சம் பொய்யும் உண்மையும் கலந்து கலந்து இந்த மக்களுக்கு தெளிச்சுதான் விளையாடணும். ஆனா ஒண்ணு சொல்றாங்க, ஒரு உண்மைய ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. கிருஷ்ணன் பொய் சொல்றது யாருக்கும் தெரியாது, ஆனா அவன் சொன்னது பொய் தானே கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவன் பொய் பேசுவான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? யாரு கண்டுபிடிச்சது? அப்போ கிருஷ்ணனாலேயே பொய் பேசுறத மறைக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அத மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? கோயில் கட்டணுமா,
அடுத்தது தர்ம காரியங்கள் என்ன பண்ணணுங்கிறத நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இதுல பற்று, பாசம் இதெல்லாம் அடிபட்டு போகும். இந்த அடிபட்டதுல என்ன பண்ணும்? பழி வாங்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? யாரு பழி வாங்க உங்களை? பாசம் வச்சவங்க தான் பழி வாங்க. அதனாலதான் சொல்றது, இந்த பாசம் பாயாசம் எல்லாம் போவாதீங்க. பாசம் வச்சீங்கன்னா கண்டிப்பா பாயாசம் உண்டுன்னு சொல்லிவிட்டேன். யோசிச்சு பாருங்க, கரெக்டா தான் இருக்கும். அப்ப பாசம் வச்சதுக்குதான் என்ன ஆச்சு? பாசம் யார் வச்சது? அவர் வைக்கல, துறவி வைக்கல. இவங்களே போதி தர்மர் மேல பாசம் வச்சு இவங்களே பாயாசத்தையும் வச்சுட்டாங்க. இப்ப இந்த மனுஷன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, இவங்க நிறைய பேர் சொல்றாங்க, அவர் குடிக்கும் போது அது விஷம் என்று தெரிந்தே குடித்தார். ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, அந்த பைத்தியக்காரன் இல்ல. கொஞ்சம் யோசிங்களா, வாய்ஸ் ஓவர் குடுக்குறீங்க, விஷம்னு தெரிஞ்சவன் குடிப்பான். ரொம்ப முடியல, இதுக்கு மேல இவங்க விடமாட்டானுங்க, அப்படி எல்லாம் சூழல் கட்டி போட்டிருந்ததுன்னா அந்த சூழலை அக்செப்ட் பண்ணிப்பான். நீங்க எப்படி வேற வழி இல்லாம சில விஷயத்த சொல்லிடுறீங்களோ, வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சில இடத்துல குடுக்கல் வாங்கல்ல ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறீங்களோ, வழியே இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ, கர்மத்தை பண்ணிக்கிட்டீங்களோ, அதே மாதிரி தான் எல்லாரும் வழி இல்லாம ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா முடிவுக்கு ஒரு விடை உண்டா இல்லையா? முடிவுனாவே விடை தானே, விடை தேடி போறதுதான் முடிவு. இப்ப இந்த பிறவி கர்மம் அப்போ முற்பிறவி ஞாபகம் வந்தவங்களுக்கு வரலாம். வரலாம்னா என்னது? அவங்க தொடங்க நினைச்சா அதை தொடங்கலாம், கமா போடலாம், முடிஞ்சு போனதுதான். ஆனா அது அவங்க கையில தான் இருக்கு. தொடங்கணுமா வேணாமா? நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணலாம். இந்த பிறவி கர்மம் வேணாம், இந்த பிறவி கர்மம் வேணாம், இந்த பிறவி கர்மம் வேணாம். ஆனா ஏதோ ஒரு பிறவி கர்மம் உங்களுக்கு இந்த பிறவிக்கு தேவையா இருந்ததுன்னா ரினியூவல் பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ குரு பிறவில இருந்து வராது, ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல, புதுப்பிச்சுக்கிறதுன்னு. பழைய உறவு என்ன புதுப்பிச்சுக்கிறியான்னு கேட்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி பழைய உறவு, பிறவி உறவு புதுப்பிச்சுக்கிறோம். இப்ப அதுல கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் சின்ன பிள்ளையா வந்துட்டாரு, இப்பதான் குழந்தை பிறந்தது. கோபிகள்லாம் முன்னாடியே வந்துருச்சு, 40, 45, 50 வயசு ஆயிடுச்சு. வந்திருக்கிறது கிருஷ்ணதான் தெரிஞ்சிச்சு. இந்த கோபிகளோட நிலைமை என்ன ஆகும்? குழப்பமாகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா இந்த மதம் பிறவி இருக்குன்னு சொல்லுது, இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒரே நேரத்திலே பிறப்பாங்க கிடையாது. அப்போ ஒரு எவ்வளவு கோடி கோபிகள்ல ஒரு 500 கோபி 60 வயசுல இருக்கு, இன்னொரு 200 கோபி 70 வயசுல இருக்கு, இன்னொரு 2000 கோபி ஒரு 35 வயசுல இருக்கு, ஒரு 10,000 கோபி சக வயசுல இருக்கு. கொஞ்சம் யோசிங்களா? இவரு தான் முடிவு கொண்டு எதை தொடங்கணும் எதை தொடங்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பாவே போகணும், சரியா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இவருக்கு யார எப்படி மீட் பண்ணணும், யாரை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இவருடைய பிரபஞ்சம் முடிவு பண்றது. புரியுதுங்களா? ஆனா இங்க அவர் குருவா வந்துட்டாரு அப்படின்னா
இந்த கோபிகள் எல்லாம் சீடரா இருக்கும். கோபிகள் எல்லாம் சீடரா இருக்கும். ஆனா அதை எல்லா கோபிகளும் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம். அப்படிதான் போகருக்கு பெண் சாபம். புரியும் நினைக்கிறேன். அப்படிதான் புத்தருக்கு. ஆனந்தா எங்க போனாரு தெரியுமா உங்களுக்கு? ஆனந்தாவை ஒரு தாசி வீட்டுக்கு வேற அனுப்புறாரு. வரும்போது குட்டி ஆனந்தாவோட வராரு புத்தர்கிட்ட. போய் படிங்க. இப்ப இந்த பிறவி கர்மம் ஆனந்தாவுக்கு தொடரும். தொடருமா தொடராதா? தொடரும்ல. சரி, இதுல பெரிய ஆபத்து இருக்கு ஞானம் அடைஞ்சவங்களுக்கு. சிவனும் அதுதான் பிரச்சனை. ஒண்ணு அத்தாங்குது, இன்னொன்னு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாக்குறாரு, இது கங்கா. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆயிடுது? கர்மத்துல மாட்டிக்கிட்டு. இது ஒரு பாட்டு இருக்கு, மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாத்தன கருத்தருங்கிறதுக்காக தான். கங்காட்ட மாட்டினாலதான் சனிக்கு ஒளிஞ்சு எங்க போய் நிக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு தண்ணி கடியில போய் உட்காந்துருக்கு, சனிக்கு பயந்துகிட்டு. அப்ப இங்க முடிவு எடுக்கலன்னா அவர் என்ன இருந்திருப்பாரு? சனி எங்க தொடங்கும்? கங்காவும் வேணாம், யமுனாவும் வேணாம், சரஸ்வதியும் வேணாம், போங்கடி அப்படின்னு விட்டு ஒண்டி கட்டையா உட்காண்டாரு. கசவனம்பட்டி மாதிரி. புரியுதுங்களா? கசவனம்பட்டி அனுபவிச்ச கர்மம்லாம் மக்களால, புரிதல் இல்லாத மக்களால. அது எப்பயுமே உண்டு. நீங்க நினைக்காதீங்க, எந்த கர்மமும் செய்யாதவனையும் கர்மம் துரத்துச்சு, கசவனம்பட்டியும் துரத்துச்சு. கல் எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்தினாரு அடிக்கிறதுக்கு. சில அடிகள் வாங்கிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணாரு? அவரு தன் நிலையை உணர்த்தணும். இது கர்மம் வேற. ஆனா பிறவி கர்மங்கிறது என்னது? பிறவி ஞாபகம் வந்துச்சுன்னா பிறவி கர்மம் தொடங்குமா தொடங்காதா? அந்த இடம் தான் புரியும். இது எல்லாம் அறிஞ்சவங்களும் மனம் பேதலிச்சு. அந்த நேரத்துல மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அங்குதான் ரொம்ப கவனமா இருக்கும். எதை தொடங்கணும், எதை தொடங்க கூடாதுன்னு நீங்க பார்த்து கையாளு. இல்லைன்னா என்ன ஆயிடும்? பிறவி கர்மம் பிறவி சாபமா மாறி. ஏற்கனவே பல சாபத்தை முறியடிக்கிறதுக்கு தான் நமக்கு சாபம் இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. என்னத்தை யோசிக்கிறது? என் வாழ்க்கை ஏற்கனவே சாபமா தான் போகுது. இல்ல எந்த சாபத்தை நீ சொல்ற? வெளி உலக சாபமே இவ்வளவு இருக்குது. புரியுதுங்களா? இதுல பிறவி கர்மம் வந்துட்டு துரத்துனா அது ஒரு சாபம். அதனாலதான் சொன்னேன், நீங்க பாருங்க, எல்லா கதையிலும் விஷம் குடிச்ச கதை வந்துகிட்டே இருக்கு. கதையை மாத்தி 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 எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா விஷம் குடிச்சது ஒரு சிவன். தொண்டையில விஷம் நின்றுச்சு. வாயில குடிக்காம தொண்டையில விஷம் நின்றுச்சா? குடிச்சாரு, நின்றுச்சு. சிவன் கிட்ட ஆரம்பிச்சது விஷம் குடிச்சது. பட்டினத்தாருக்கும் அது வருது. அக்கா குடுக்குற விஷத்தை தலைவருக்கு ஏற்கனவே புரிஞ்சு கனவுல பார்த்துட்டாரு முந்தானத்தை. அக்கா உருட்டுறதையும் பார்த்தாரு, உள்ள வச்சதையும் பார்த்தாரு. போறாரு, அதே மாதிரி வருது அடியே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? திருப்பி போட்டார். புரியுதுங்களா? இது எல்லா நேரத்திலும் எல்லா கனவுக்கும் சொல்லுமானும் தெரியாது. கனவுங்கிறது அதிர்ஷ்டம் மாதிரி. நீங்க நினைக்காதீங்க எல்லாம் தெரியும். பிரபஞ்சமும் ஒரு விளையாட்டு விளையாடும்.